வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சிவகாசி அருகே உள்ள தாயில்பட்டி பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண்ணுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தினார். சிவகாசி அருகே உள்ள தாயில்பட்டி ஊராட்சியை சேர்ந்த மண்குண்டாம்பட்டி ஓபிஆர் நகரை சேர்ந்தவர் ஜெயராமன். இவரது மகள் லட்சுமி. இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இவருக்கு கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு செல்வம் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. ஆனால் செல்வம் என்பவர் திடீரென உடல்நலக்குறைவினால் காலமாகிவிட்டார். மாற்றுத்திறனாளி லட்சுமி கர்ப்பமாக இருந்ததாலும், மாமியார் வீட்டில் ஆதரவு இல்லாத காரணத்தினாலும், வறுமையில் இருந்த காரணத்தினாலும் அவருக்கு உதவ வேண்டும் என்று ஜெயராமன் மற்றும் திமுக பிரமுகர் ரகுபதி ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா அவர்களிடம் நேரில் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்ட லட்சுமியை பார்த்ததும் உடனடியாக மனு மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்து அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தார். மேலும் லட்சுமி வீட்டில் தனது சொந்த செலவில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்து நேரில் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி லட்சுமி அவர்களுக்கு வளையல் அணிவித்து வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தினார். மாற்றுத்திறனாளி அவருக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டுவதற்கான பரிந்துரை கடிதத்தையும் மருத்துவ உபகரணங்கள் அடங்கிய பெட்டியும் குடும்பத்தினரிடம் வழங்கினார். ஏழ்மையான குடும்பத்தில் மாற்றுத்திறனாளிக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்திய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அக்குடும்பத்தினர் கண்ணீருடன் நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிவகாசி தாசில்தார் லட்சம், உதவி தாசில்தார் முகமது இப்ராஹிம், தாயில்பட்டி வருவாய் ஆய்வாளர் மாரீஸ்வரன், கிராம நிர்வாக அலுவலர் கணேசன், மருத்துவ அலுவலர் செந்தட்டிக்காலை உள்ளிட்ட பல்துறை அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.